ஒரு பிரதமராக ஒரு நாட்டு மக்களுக்கான அறிவுரையை சொல்லியிருக்கிறாரு. நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதையும் அவர் கருத்தில் ஏற்றுக்கணும். என்ன விஷயம்னா, இவர் போய் இஸ்ரேலில் பாராளுமன்றத்தில் பேசிட்டு வந்த பிறகு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைஞ்சு ஈரான் மீது போர் தொடுக்கிறாங்க. இப்போ மானிய விலையில் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தோம், கச்சா எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதே போல் ஈரானிலிருந்தும் கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் அமெரிக்கா சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு குறைந்த விலையில் கிடைத்த கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து நிறுத்திட்டாங்க. ஈரான் கிட்ட இருந்து வாங்கலை. ஈரானில் ஒரு துறைமுக போர்ட்டை கட்டிட்டு இருந்தாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. அப்போ அமெரிக்கா சொன்ன காரணத்துக்காக இந்தியாவுக்கு சலுகை விலையில் கிடைத்ததை எல்லாத்தையும் ரெண்டு நாடுகள்லையும் வேணான்னு இவர் சொன்னார். இப்போ இதனால் பாதிப்பு யாருக்கு வந்தது? அப்போ மக்களுக்கான பாதிப்பு தானே. அப்போ முதலாளிகளுக்கு ரஷ்யாவில் அதானிக்கு லாபம் கிடைக்கும் போது நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு சுமைன்னு வந்த பிறகு மக்கள் மீது சுமத்துறீங்க. சரி, பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறீங்க. நீங்கள் கடந்த 2 மாத காலமாக 5 மாநிலத்தில் தேர்தல் நடந்திருந்தது. இந்த 5 மாநில தேர்தல்களையும் எல்லாத்துலேயும் பிரச்சாரம் போனீங்க. எல்லா அமைச்சர்களும் போனீங்க, நீங்களும் பிரச்சாரம் போனீங்க. ரோட் ஷோ, ஏகப்பட்ட ரோட் ஷோ நடத்திருக்கீங்க. 40-50க்கும் மேற்பட்ட ரோட் ஷோ நடத்திருக்கீங்க. வாகன அணிவகுப்புகள் நடத்திருக்கீங்க. அப்போல்லாம் தெரியலையா உங்களுக்கு? அப்போ கச்சா எண்ணெய் விலை ஏறலையா? இதே தேர்தல் நடந்த காலத்தில் தானே போரம் நடந்துக்கிட்டு இருந்து. அப்போ ஏற்றாத இந்த விலையை ஏன் இப்போ ஏற்றுறீங்க? அப்போ தேர்தல் நாடகம் முடிஞ்சிடுச்சு. அதனால் மக்கள் தலையில் சுமையை சுமத்தலான்ற பேரில் அவர் வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கார். ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஊரில் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிற ஒரு பிரதமராக இருக்கிறாரு. இது இந்தியாவோட மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். வேறு ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை.